நாங்க ஒரு கோழியை புடிச்சுட்டு வெளியே போனாலே எங்க போய் சண்டை விடுற எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. இது ரொம்ப இவங்க அநியாயம் பண்றாங்க. அதான் நாங்க வாங்கிட்டு வந்த பரிசை வீட்டுல ஒரு மூலையில தான் போடுறோம். இப்ப பாருங்க எந்தெந்த பேர் கப்பு வாங்கினது இதை கூட எங்களால வெளியே சொல்ல முடியல. ஆனா எல்லாத்தோட ரிஸ்க் எடுத்து பாக்குறது நாங்க இதான். எங்க உயிரை கொடுத்தா அது உயிரை காப்பாத்துவோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் பாண்டிச்சேரி தான் வாங்க. 15 மாநிலம் சேர்ந்து நடத்துறதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறது பாண்டிச்சேரி தான். நாங்க எங்க போனாலும் ஜெயிச்சுன்னு வந்துருவோம். எந்த நாடுல வச்சாலும் நாங்க ஜெயிச்சுக்குவோம். சீனாவில் நடக்குது அங்கேயும் கேள்விப்போம், பங்களாதேஷ்லையும் கேள்விப்போம். பாண்டிச்சேரி சேவல் தான் நம்பர் 1. எந்த நாட்டில் விட்டாலும் நான் பேப்பரே உங்களுக்கு கொடுக்குறேன். பாண்டிச்சேரியில் எடுத்துக்கினாலே நாங்கள் ஒரு 50,000 பேர் இருப்போம். இந்த சேவை வச்சுக்கணும் நாட்டுக்கோழி இனத்தை வச்சுன்னு 50,000 பேர் இருக்கிறோம். யாரும் வெளியே வர மாட்டாங்க. வெளியே வந்தாலும் போலீஸ் பிடிச்சி நீ இதை பண்ண உன் வண்டியை கொடு, நீ 10,000 கொடுத்தா வண்டியை கொடுப்பான்றாங்க. நாங்கள் சூதாடினா நீ பிடிச்சி கேளு. எதுவுமே இல்லாத சும்மா ஒரு வேடிக்கை பார்க்கறத கூட வந்துட்டு இந்த எனக்கு இதை செய்ய உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. உங்களுக்கு யாரு கொடுத்தது? உங்களுக்கு அந்த அதிகாரம் யாரு கொடுத்தது? உங்களுக்கு எந்த மினிஸ்டர் கொடுத்தாரு கேட்குறாங்க. வணக்கம், என் பேர் சின்னத்தம்பி. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேவல் வெற்றுக்கலை போர்னு சொல்கிறது நாங்கள் இந்த சேவல் சண்டை வெற்றுக்கலை போர் தான் இதோட இது பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் ஆர்டர் போய் கேட்டாலே கொடுத்துட்றாங்க. என்றைக்கு ஜல்லிக்கட்டுக்கு கொடுத்தாங்களோ சுப்ரீம் கோர்ட்டில் அதுலேருந்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் நடத்தலாம், நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாத நீங்கள் நடத்தீங்கன்ட்டு அவங்க கொடுக்குறாங்க. ரெண்டு நாள் கொடுக்குறாங்க. பொங்கல் திருநாள், ஒரு கோயில் முன்னிட்டு, ஒரு சிஎம் பிறந்த நாளுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் போய் கேட்டால் இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு இது இல்லை, காவல்துறை என்ன சொல்லுது, இது சட்டம், இது உங்களுக்கு விரோதம், இது கிடையாது, உங்களுக்கு இதை நாங்கள் கொடுக்கறது இல்லை அப்படின்றாங்க. இதை நாங்கள் இது எல்லாத்தையுமே போகிறதுனா ஹைகோர்ட்டுன்றது பாண்டிச்சேரி தமிழ்நாடு ரெண்டும் ஒன்று தானே. அந்த ஆர்டர் இருக்குது. நாங்கள் கேட்க அது இல்லை, நீ வாங்கினாலும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறை. எங்களுக்கு இந்த ஆர்டரும் எங்களுக்கு ஓணும். ரெண்டாவது, நாங்கள் ஒரு கோழியை பிடிச்சிட்டு வெளியே போனாலே எங்கே போய் சண்டை விடுற எங்க போற அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப இவங்க அநியாயம் பண்றாங்க. அதான் நாங்கள் வாங்கிட்டு வந்த பரிசை வீட்டுல ஒரு மூலையில தான் போடுறோம். இப்ப பாருங்க எந்தெந்த பேர் கப்பு வாங்கினது இதை கூட எங்களால் வெளியே சொல்ல முடியல. இது கூட எங்களால் வெளியே காட்ட முடியல. ஏன்னா இப்போ ஒரு போர்ஸ்ல ஃபுட்பால் போனா கூட்டு இது வைக்கிறாங்க, ஒரு கபடியில வைக்கிறாங்க. ஆனா எல்லாத்தோட ரிஸ்க் எடுத்து பாக்குறது நாங்க இதான். எங்க உயிரை கொடுத்தா அது உயிரை காப்பாற்றுவோம். அது இன்னானாலும் நாங்கள் சாப்பிட நாங்கள் காப்பாற்றுவோம். அந்த இனம் அழிவிடாண்ணா. ஆனால் இந்த பரிசை கூட வெளியே காட்ட விட மாட்டாங்க. இதுக்கு இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு எங்களுக்கு கோர்ட் ஆர்டரோட எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். நாங்கள் எப்போ போனாலும் நாங்கள் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பாண்டிச்சேரி தான் வாங்க. 15 மாநிலம் சேர்ந்து நடத்துறதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறது பாண்டிச்சேரி தான். இது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஐயா ரங்கசாமி ஐயா தான் இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண. நாங்கள் உச்சநீதிமன்றம் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். இது கோர்ட் ஆர்டர் நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். இது எதாவது தடை பண்ணால் ஐயா ரங்கசாமி தான் இதுக்கு பார்த்து இதுக்கு ஒரு பரிந்துரை பண்ணணும் எங்களுக்கு. சரி நீங்கள் நடத்துங்க, காவல்துறை நான் இருக்க சொல்கிறேன், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லணும். நாங்கள் ஆர்டர் வாங்கிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். எங்களுக்கு இந்த மாதமும் அடுத்த மாதம் நாங்கள் நடத்துகிறோம். ஏன்னா நாங்கள் எல்லா மாவட்டத்துக்கு போகிறோம். மதுரை, சோழவந்தான், பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், மானாமதுரை, கரூர், இது எல்லாத்தையும் நாங்கள் போயிருக்கிறோம். ஆனால் பாண்டிச்சேரியில் யாரும் எங்களால் கூப்பிட முடியல. போக்குள்ளலாம் கேட்குறாங்க. அதை பாண்டிச்சேரியில் நடத்துறதுக்கு ஐயா ரங்கசாமி ஐயா தான் இதுக்கு நீதிமன்றம் ஆர்டர் கொடுத்தவங்க எதனால உங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க? இது ஒரு சூது, இதால பிரச்சனை உருவாகும், இதால சண்டை வரும்னாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு மட்டும் 50,000 பேர் இருந்தாங்க. 50,000 பேர் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கணும். அந்த வீடியோவே இருக்குது. இவங்க திருவள்ளூர் டோர்னமெண்ட்டில் தங்காநல்லூரில் 50,000 பேர் வந்தாங்க. அதில் குறைஞ்சி போயிடுச்சு. பாண்டிச்சேரிக்காரங்களே 5,000 பேர் இருந்தோம். பாண்டிச்சேரியிலேருந்து போனாலே 5,000 பேர் இருந்தாங்க அந்த 50,000 பேரில். அவங்க அதான் கேட்குறாங்க. 27, 28 ஜனவரியில் நடந்தது. இதுதான் நாங்கள் இங்கே கேட்குறோம், எங்களுக்கு கொடுங்க. பாண்டிச்சேரியில் எடுத்துக்கினாலே நாங்கள் ஒரு 50,000 பேர் இருப்போம். இந்த சேவை வச்சுக்கணும் நாட்டுக்கோழி இனத்தை வச்சுன்னு 50,000 பேர் இருக்கிறோம். யாரும் வெளியே வர மாட்டாங்க. வெளியே வந்தாலும் போலீஸ் பிடிச்சி நீ இதை பண்ண உன் வண்டியை கொடு, நீ 10,000 கொடுத்தா வண்டியை கொடுப்பான்றாங்க. நாங்கள் சூதாடினா நீ பிடிச்சி கேளு. எதுவுமே இல்லாத சும்மா ஒரு வேடிக்கை பார்க்கறத கூட வந்துட்டு இந்த எனக்கு இதை செய்ய உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. உங்களுக்கு யாரு கொடுத்தது? உங்களுக்கு அந்த அதிகாரம் யாரு கொடுத்தது? உங்களுக்கு எந்த மினிஸ்டர் கொடுத்தாரு கேட்குறாங்க. அதனால எங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டு இது வீர விளையாட்டு, இது சூது எங்களுக்கு இல்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 2 கோழியே ஒரு நாள் போய்ட்டு எங்களுக்கு அதை கவனிக்குது. எங்களுக்கு வீர இப்போ ஜல்லிக்கட்டு எங்களால் போக முடியல. ஜல்லிக்கட்டுக்கு காலை வளர்த்து எங்களுக்கு இடம் கிடையாது பாண்டிச்சேரியில். அங்கே தமிழ்நாட்டில் இடம் அவங்க வளர்க்குறாங்க. எங்களுக்கு சேவை சண்டை இது வீர விளையாட்டில் தான். மொத்தம் 4 இருக்குது வீர விளையாட்டு. ஜல்லிக்கட்டு, சேவல் சண்டை, கழி சண்டை, கெடா சண்டை. 4 சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது ஆர்டரு. இந்த 4மே கொடுத்துட்டாங்க. அங்கே மதுரை சைடு இந்த 3 நடக்குது. பாண்டிச்சேரியில் இந்த ஆர்டராவது கொடுங்க. அதை தான் கேட்குறேன் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட.
அப்புறம் ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவு ஆகுது. ஒரு நாளைக்கு இதை நாங்கள் பயிற்சி கொடுக்கறதுக்கே குறைஞ்சபட்சம் 800 1200 வரையும் எங்களுக்கு வரும். எங்களுக்கு அந்த கேஸ் நாங்கள் அரசாங்கத்திட்ட கேட்கல. எங்களை ஃப்ரீயாகவே எங்களை ட்ரெயில் பார்க்க விட்டு நீங்கள் ட்ரெயில் பார்த்துங்க, நீங்கள் அதுக்கு தகுந்த இதை பராமரி பண்ணீங்கன்னு விட்டாலே நாங்கள் எங்கே போனாலும் ஜெயிச்சுன்னு வந்துடுவோம். எந்த நாடுல வச்சாலும் நாங்கள் ஜெயிச்சுக்குவோம். இப்போ எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது காவல்துறையில். எங்களை நாங்கள் பாகிஸ்தான் போனால் கெளிப்போம், சீனாவில் நடக்குது அங்கேயும் கெளிப்போம், பங்களாதேஷ்லையும் கெளிப்போம். பாண்டிச்சேரி சேவல் தான் நம்பர் 1 எந்த நாட்டில் விட்டாலும். நான் பேப்பரே உங்களுக்கு கொடுக்குறேன்.